அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக இந்த அரியொரு சந்தர்ப்பம், அதே போல மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை கிடைக்கப் பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முதல் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக ரமலானுடைய காலத்தை பிரயோசனமாக கழிக்க வேண்டும். அதே போல ரமலானுடைய காலம் வீணாக கழிக்கப்படக்கூடாது என்ற ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்திருக்கக்கூடிய இ லேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் குரூப்புக்கு நான் முதலாவது அந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைய எங்களுடைய தலைப்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கை. இந்த தலைப்பு ஒரு பெரிய ஒரு தலைப்பு. குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பேசி முடிக்கிறது பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம். என்றால் நபியலாருடைய 13 வருடங்களும் அதே போல ஜாஹிலியா காலங்கள் இதெல்லாம் தொட்டு பேசுகின்ற பொழுது பல நாட்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் முடியுமான அளவு மிக முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் இன்றைய எங்களுடைய வகுப்புல நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நபியலாருடைய வாழ்க்கையுடைய மக்காவுடைய காலப்பகுதியை வந்து நாங்க 2 பகுதியாக நாங்க பார்க்கலாம். ஒன்று நபித்துவத்துக்கு முன்னால் இருந்த மக்காவுடைய வாழ்க்கை. அதே போல 2வது கட்டம் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் அடைந்த பிறகு மக்காவுடைய காலகட்டம் என்ற 2 வகைகளாக நாம பார்க்கலாம். முதலாவது நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால இருந்த ஒரு காலப்பகுதி இஸ்லாமிய மார்க்கம் அடையாளப்படுத்துகின்றது. இந்த காலத்தை நாங்கள் சொல்வதா இருந்தால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது அறியாமை காலம். அறியாமை காலம் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் படிக்காதவர்கள் கிடையாது என்ற அர்த்தம் கிடையாது. மிகப்பெரிய கவிஞர்கள் இருந்தார்கள். அதே போல கவிதைகளை எழுதி கௌபாவில் தொங்கிவிடக்கூடிய அந்த அளவுக்கு எழுத்தாற்றல் உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் இஸ்லாமிய ஒரு மார்க்கம் இல்லாத காரணத்தால் அந்த சமுதாயம் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அடிப்படையில் சித்தரிக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கலாம். இந்த ஜாஹிலியா காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இலகுவா விளங்கிக் கொள்றதா இருந்தால் சில நல்ல பழக்கங்கள் காணப்பட்டது. அதே போல இன்னும் சில மோசமான பழக்க வழக்கங்கள் காணப்பட்டன என்ற விடயத்தை நாங்கள் வரலாற்றின் ஊடாக நாங்கள் காணலாம். அதை குறிப்பா நல்ல பழக்கம் என்று பார்க்கின்ற பொழுது நல்ல விருந்தோம்பல்கள் செய்வாங்க. வரக்கூடிய விருந்தாளிகள் எல்லாம் கவனிச்சு அவர்களுக்கான உணவுகளை கொடுத்து, அதே போல காபாவை தரிசிக்க வாராக்களுக்கு வந்து தண்ணீர்களை கொடுக்கிறது, இப்படிப்பட்ட சிறந்த விருந்தோம்பல் என்ற பண்பு அவர்களும் காணப்பட்டன. அதே போல வாக்குறுதிகள் அளிக்கிறது, அதே போல் நல்ல தைரியம், போர் செய்யக்கூடிய ஆற்றல், உடல் வலிமைகள், எதற்கும் ஒரு துணிந்து போராடக்கூடிய அந்த அளவுக்கு உடல் வலிமை கொண்ட ஒரு தைரியம் உள்ளவர்களாகவும் அந்த ஜாஹிலியா கால மக்கள் இருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு சாரி ஓகே சார். கொஞ்சம் அந்த அன்மியூட் ஆகி கொஞ்சம் மியூட் ஆகி கொள்ளுங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் நேரங்க வந்து ஏதாவது பேசுனுச்சு நான் ட்ராப் பண்ண பார்ப்பேன், ஸ்டாப் பண்ண பார்ப்பேனே. அப்போ அதனால கொஞ்சம் இந்த அன்மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த அன்மியூட் ஆகிக்கிறாங்களோ கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. அந்த தொடர்ச்சியில ஜாஹிலியா கால மக்களுடைய நல்ல பழக்கங்கள் காணப்பட்டன. அதே போல ஒரு மோசமான பழக்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்களாம் அறியப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த சிலை வணக்கத்தை வந்து அதிகமாக வணங்கி கொண்ட ஒரு சமுதாயம் ஜாஹிலியா காலம். அன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிலைகளை அன்றைய கால மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு குலத்துக்கு ஏற்ற சிலைகள், குலதெய்வம் போல சிலைகளை வந்து ஒரு குலத்துக்காக வேண்டி ஒவ்வொரு சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதுல குறிப்பாக நாங்க அறிந்த சிலைகள் தான் இந்த ஹூபல், மனாத், லாத், உஸ்ஸா போன்ற சிலைகள் எல்லாம் அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்க. இந்த சிலை வணக்க வழிபாடு நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். இந்த சிலை வணக்கத்தை முதலாவது மக்காவுல அறிமுகப்படுத்தினது அம்ருபுனு லுஹை. இப்ப அம்ருபுனு லுஹை என்பவர் இவர் வந்து சிரியா போன்ற இடங்களுக்கு போய் வியாபாரம் செஞ்சு கொண்டு வராள். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா அந்த சிரியா ஷாம் போன்ற இடங்கள்ல வியாபாரம் செய்கின்ற பொழுது இந்த சிலை வணக்கத்தை காண்றார்.
அதை கண்ட பிறகு மக்காவில் என்ன செய்யறாருன்னா முதலாவது சிலையான ஹூபல் என்ற சிலையை அறிமுகப்படுத்துறார். இதனுடைய தொடர்ச்சியால மக்காவுடைய காலப்பகுதியை வந்து சிலை வணக்கம் அறிமுகமாக்கப்பட்ட வரலாற்றின் கூட நாங்க பார்க்கலாம். அதே போல பெண் குழந்தைகளை வந்து உயிரோடு புதைச்சாங்க, ஒரு மோசமான பழக்கங்கள். அதுல குறிப்பா வந்து சில கோத்திரங்கள் பனு தமீம் என்ற கோத்திரங்கள் வந்து உயிரோடு சில பெண் குழந்தை பிறந்தாலே ஒரு ஒரு கெட்ட ஒரு சகுனமா பார்த்து பிள்ளைகளை புதைச்சாங்க. அதே போல வந்து ஏழ்மைக்காக வேண்டி பெண் பிள்ளை பிறந்தால் எங்களுக்கு வந்து ஏழ்மை வந்துடும், வறட்சி வந்துடும் என்ற காரணத்துக்காக வந்து கொலை செஞ்சாங்க. அப்ப இப்படிப்பட்ட விடயங்களை வந்து ஒரு மோசமான பழக்க வழக்கங்களாக இந்த ஜாகிலியா காலம் இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் அனுப்புறாங்க. அப்போ இலகுவான ஒரு சமுதாயம் கிடையாது, பல சவால்களை எதிர்நோக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயம். என்ற முழுக்க முழுக்க இருளில் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு இப்ப வெளிச்சத்தை கொடுக்கணும். அப்ப வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இறை தூதருக்கு சுமத்தப்படுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட காலத்துல பிறக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காலத்தை பிறக்கின்ற பொழுது கூட சிறிய பருவத்தின் நல்ல பெயர்களால் அவர் அழைக்கப்படுறாங்க. என்ற சிறிய பருவத்தில் நல்ல பழக்கங்களை கொண்டிருந்தாங்க. அமீன், அஸ்ஸாதிக், நாங்க சிறிய பருவத்தில் நாங்க படிச்சுக்கிறோம். நல்ல அந்த அமானிதங்களை பேணக்கூடிய நம்பிக்கையாளர், உண்மையாளர், இப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை கொண்டவராக இறை தூதர் போற்றப்பட்டாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு இவர் வந்து ஒதுங்கி நல்ல ஒரு பண்புள்ளவராக இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்பட்டார்கள். இது நபித்துவத்துக்கு முன்னால். அதே போல அந்த காலப்பகுதியில் நல்ல விடயங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுல ஒரு விடயம்தான் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன். ஹில்ஃபல் ஃபுதூல் என்று சொல்லப்படக்கூடிய உடன்படிக்கை. இந்த ஹில்ஃபல் ஃபுதூல் என்ற உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர் பருவத்தில் மேற்கொண்டு உடன்படிக்கை. இது என்ன உடன்படிக்கைன்னு சொன்னால், யமன் நாட்டு ஒரு வியாபாரி மக்காவுக்கு வாராரு. அப்ப மக்காவுக்கு வந்த பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா வியாபாரம் மேற்கொள்றாரு. அப்ப வியாபாரம் மேற்கொள்கின்ற பொழுது அவருடைய சொத்தை ஒருவர் வாங்குகின்றார், அவருடைய பொருளை ஒரு ஆள் வாங்குகின்றார். வாங்கினவர் மறுபடியும் அந்த பொருளுக்கான அந்த பணத்தையோ அந்த பொருளுக்கான அந்த பெருமதி கொடுக்கல. அப்ப கொடுக்காத நேரத்துல வந்து இவர் என்ன செய்யறான்னு சொன்னால், பனு முத்தலிப், பனு ஹாஷிம் போன்ற மிக முக்கியமான கோத்திரங்கள் மக்காவுடைய காலப்பகுதி காணப்பட்டார்கள். அந்த கோத்திரங்களை விழிச்சு சொல்றாங்க, என்னுடைய அநீதிக்கு ஏதாவது நீதி கிடைக்காதா, என்னுடைய விடயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்காதா என்று என்ன செய்யறாருன்னா சத்தம் போட்டு அவருடைய நீதியை வந்து முன்வைக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் எல்லா கோத்திரங்களும் மிக முக்கியமான கோத்திரங்கள் பனு முத்தலிப், பனு ஜஹ்ரா, பனு தமீம், இப்படியான கோத்திரங்கள் அப்துல்லா பின் ஜத்ஆன் என்ற ஒரு மிகப்பெரிய வியாபாரி வீட்டுல வந்து ஒன்று சேர்றாங்க. அப்ப அப்துல்லா பின் ஜத்ஆன் என்பவர் வந்து அன்றைய கால மக்காவில் வந்து அறியப்பட்ட ஒரு வியாபாரி, ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்ப அவருடைய வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா ஒன்று கூறுறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவராக சேர்ந்து கொள்றாங்க. சேர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவருடைய உரிமையை வந்து மீள பெற்று கொடுக்குறாங்க. அப்ப நல்ல விடயத்துக்கு இறைத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இளமை பருவ காலத்திலேயும் இந்த ஜாஹிலியா காலத்திலேயும் இந்த நல்ல விடயங்கள்ல வந்து இறைத்தூதர் வந்து பங்கு பற்றின அந்த சமயங்களை நாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு உண்டால் நபித்துவத்துக்கு பிறகு இறைத்தூதர் இந்த விடயத்தை சொல்லி காட்டினாங்க. மறுபடியும் இந்த ஹில்ஃபல் ஃபுதூல் போன்ற விடயம் வருமாக இருந்தால் நான் கலந்து கொள்வேன் என்ற அமைப்புல வரக்கூடிய சில செய்திகள் நாங்க பார்க்கலாம். அதனால இந்த உடன்படிக்கை என்பது நபித்துவத்துக்கு முன்னால் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக காணப்படுகின்றது. அதே போல அடுத்தது அதிகமா விடயங்கள் நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள் இருந்தாலும் சில தலைப்புகளை வந்து நான் சுருக்கமாக முன் வச்சுக் கொள்றேன். முடியுமான அளவு மக்காவுடைய அந்த வாழ்க்கை காலகட்டத்தை முடியுமான அளவு முடித்துக் கொண்டால் இந்த வகுப்பு நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில் அடுத்த கட்டமாக நபித்துவத்துக்கு பின்னால் இறைத்தூதருடைய மக்காவுடைய காலப்பகுதி எவ்வாறு காணப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் பார்த்தோம் நபித்துவத்துக்கு முன்னால் ஜாஹிலியா காலம் என்ற காலம் காணப்பட்டது. அந்த காலம் எப்படி இருந்த என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதில் நல்ல விடயங்களும் காணப்பட்டன. அதே போல மக்கள் விரும்பாத மோசமான வழக்கங்களையும் அவங்க கொண்டிருந்தாங்க என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போல அந்த காலத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கையை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் நபித்துவத்துக்கு பின்பு இறைத்துவடைய செயற்பாடு எவ்வாறு காணப்பட்ட மக்காவுடைய காலகட்டத்தில். இப்ப மக்காவுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு ஜாஹிலியா காலம்.
ஒரு இருள் யுகத்துல மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை இறை தூதர் கண்ணூடாக பார்க்கிறாங்க. இப்ப பார்க்கின்ற பொழுது இறை தூதருக்கு கவலை ஏற்படுது. அதே போல அந்த சமுதாயத்தை ஒதுங்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல தனிமையை நோக்கி அவங்க பயணம் செய்வாங்க. அதுலயும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வகை வரக்கூடிய அந்த அண்மித்த காலப்பகுதியில இந்த கனவுகள் ஊடாக வகையை கொடுத்தான். நாம் பார்க்கலாம். எங்களுடைய கனவெல்லாம் ஒரு பெரிய ஒரு கனவு கிடையாது. ஆனா நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய கனவு ஒரு வகை. வகை வந்த ஒரு விதம் தான் நல்ல ஒரு உண்மையான கனவுகள். அதே போல இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பகட்ட ஒரு வகையா கனவுகள் ஊடாக அல்லாஹ் தாலா சில உண்மைகளை காட்டுறான். அதை குறிப்பா அந்த கனவுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வெளிச்சத்துல ஒரு விடயத்தை பார்த்தா எப்படி தெளிவா இருக்குமோ அதே போல அந்த கனவு காணப்பட்டன என்ற விடயத்தை நாங்க சில ஆதாரபூர்வமான விடயத்தினூடாக நாங்க பார்க்கலாம். இது நபிகளுடைய ஆரம்பகட்ட அந்த நபித்துவத்துடைய ஆரம்பகட்ட நிகழ்வு. அதற்கு பிறகு இறை தூதர் தனிமையை நோக்கி போறது. அதுல குறிப்பா எங்களுக்கு தெரியும், ஹிரா குகையில இறை தூதர் என்ன செய்வாங்கன்னா தனிமையில இருந்து இறைவனை பத்தி யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அதே மக்களுடைய அந்த இருளான இந்த விடயத்தை வந்து கவலையாக வந்து அந்த இடத்த வந்து யோசிச்சு கொண்டிருப்பாங்க, சிந்தித்து கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் முதல் கட்ட வஹி இறக்கப்படுகின்றது. நாமெல்லாம் அறிந்த ஒரு விடயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் என்றால் முதல் அழக்கூடிய முதல் 5 வசனத்தை கொண்டு இறை தூதருக்கு முதலாவது வகையை கொடுக்கிறார். அந்த விடயத்தை நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். அது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப இறை தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை, இக்ரா யா முஹம்மத், முஹம்மதே நீ ஓதுங்க. அப்ப இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றான்னா, மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. அது இப்ப என்ன செய்யறாங்கன்னா வந்து கட்டுப்பிடிக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது 3 விடுத்தங்கள் நடக்குது. அப்ப 3 விடுத்தங்களுக்கு பிறகு இறை தூதருக்கு அழக்கூடிய முதல் 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப முதல் 5 வசனத்தை கற்றுக்கொண்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பயம் ஏற்படுகின்றது. இவரை நான் கண்டதும் இல்லை, ஒரு முன்பின் தெரியாத ஒரு மனிதர் ஏதோ ஒரு விடயத்தை சொல்றாரு, ஓத சொல்றாரு. அப்போ ஒரு அனுபவம் இல்லாத ஒரு விடயம். அப்ப இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு பயந்து யாட்ட போறாங்க என்றால் தன்னை மனைவியை நோக்கி ஓடுறாங்க. இப்ப மனைவியை நோக்கி ஓடுகின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இறை தூதருடைய அந்த காட்சியை பார்த்து அந்த இறை தூதர் என்ன சொல்றான்டா மனைவியை பார்த்து, போர்த்துங்கள் போர்த்துங்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, இது அரபு வாசகம், என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்ற அடிப்படையில மனைவியை நோக்கி அவர் என்ன செய்யறாங்கன்னா நபியலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்ப மனைவி என்ன செய்யறாங்கன்னா இருக்க போத்தி கொள்றாங்க. போத்தின பிறகு நடந்த விடயங்கள் எல்லாம் இறை தூதர் சொல்றாங்க. சொன்ன பிறகு இறை தூதர் ஒரு முடிவு எடுத்துக் கொள்றாரு, அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடுவானோ, எனக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ என்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பயப்படுறாங்க. அப்ப அந்த மனைவி ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க, ஒரு போதும் அல்லாஹ் அவங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன்டா நீங்க உறவுகள்லாம் சேர்ந்து நடக்கிறீங்க, கஷ்டப்படக்கூடிய ஆளுக்கு நீங்க உதவி செய்றீங்க, அதே போல் உண்மையை நீங்க பேசுறீங்க. இப்படியான சில நல்ல பண்புகளை வந்து அந்த பெண்மணி சொல்லி இறை தூதரை வந்து ஆறுதல் படுத்துறாங்க. கடைசியாக வரக்கா பின் நௌஃபல் என்ற அந்த 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 நேரத்தில் அவர் ஒரு தனஸ்வர, அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பின்படி அவர் ஒரு நஸ்ரானி, ஒரு கிறிஸ்தவர், உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவியவர். அப்ப அவரிடம் கொண்டு சென்று அந்த பெண்மணி கேட்கிறாங்க, என்னுடைய கணவர் கண்ட காட்சியெல்லாம் விளங்கப்படுத்துறாங்க. அப்ப அந்த நேரத்தில் வரக்கா பின் நௌஃபல் சொல்லக்கூடிய ஒரு விடயம், வந்தவர் மூசாவிடம் யாரு வந்தாரோ அவர் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறார். அப்ப நீங்க நபியாக போறீங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த மக்களை உங்களை விரட்டுவாங்க. இப்படியெல்லாம் விடயத்தை அவர் சொல்ற நேரம், அந்த கட்டம் வருகின்ற பொழுது நான் உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன். இப்படியான விடயத்தை வந்து வரக்கா பின் நௌஃபல் அந்த கண்ட காட்சியை விவரிக்கிற நேரம் அவருக்கு இந்த வார்த்தையை வந்து வரக்கா பின் நௌஃபல் என்பவர் நபிக்கு சொன்ன அந்த விடயத்தை நாங்க ஹதீஸ் ஊடா நாங்க பார்க்கலாம். அப்ப இதுல நான் மிக முக்கியமான விடயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளாருக்கு வகை கொண்டு வருகின்ற பொழுது அதாவது இந்த வரலாற்றின் ஊடாக 2 தடவைகள் மாத்திரம்தான் சுய உருவத்தோடு வகையை கொண்டு வந்திருக்கிறான். ஏனைய சந்தர்ப்பங்கள்ல மனித தோற்றத்தோடு தான் என்ன செஞ்சுக்கிறான், வகையை கொண்டு வந்திருக்கிறான். இந்த செய்தி நான் பார்க்கிற நேரம் ஹதீஸுடைய அறிவிப்பின் பிரகாரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தோற்றத்தை வர்ணிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 600 இறக்கைகள் கொண்டதாக அந்த தோற்றம் இருந்தன என்ற அமைப்புல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நான் விளங்கிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான இந்த ஒரு
வரலாற்றுல பார்க்கக்கூடிய விடயம், ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் இறைத்தூருடைய வாழ்நாளில் 2 தடவைகள் மாத்திரம்தான் தன்னுடைய சுய உருவத்தில் வகையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனைய சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யப்பட்டது, மனித உருவத்துல வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, வகையை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த விடயத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப இது வகையுடைய ஆரம்ப கட்டம். அப்ப இந்த கட்டம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தை இறக்குறான். இந்த வசனத்தை நாங்க பார்க்கலாம். 74வது சூரா, சூரத்துல் முத்தஸிர் சொல்லப்படக்கூடிய 74வது சூறால முதல் ஓரிரண்டு வசனங்கள் நாங்க பார்க்கலாம். அந்த வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைத்தூருடைய பயத்தை தணிப்பதற்காக வேண்டி, ஏன்னா முன்பின் தெரியாத ஒரு மனிதரை கண்டவுடன் இறைத்தூரை கண்டு பயந்துட்டாங்க. அப்ப பயத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி, ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் என்று சொன்னால், யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்து கொண்டிருப்பவரே, பயத்தை நடுங்கி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்து கொண்டிருப்பவரே கும் ஃபஅந்திர், நீ எழும்புங்க, எழும்பி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, தவ்வா பண்ணுங்க. இந்த விடயத்தை ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அதுக்கு பிறகு தவாவுடைய பணி மக்காவுடைய காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த தவாவுடைய பணியை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பகுதியை நாங்க பார்க்கலாம். ஒன்று இரகசியமான தவா, அடுத்து வந்து வெளிப்படையான தவா. இரகசியமான தவா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த தவாக்கள் காணப்பட்டது. மொத்தமாகவே மக்காவுடைய காலப்பகுதி 13 ஆண்டுகள். நபித்துவத்தில் இருந்து 13 ஆண்டு காலங்கள் நபியல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலப்பகுதி இருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்ப இந்த 13 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் இறைத்தூர் ரகசியமா என்ன செய்வாங்க, தவ்வா பண்ணுவாங்க. அதுக்கு மிக முக்கியமான தாவாவுக்கான சென்டர் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு தான் அன்றைய கால தாவாவுடைய சென்டர். அது சஃபா மலைக்கு கீழே தான் அவர் வீடு இருக்கும். அதாவது அந்த மக்காவுடைய ஒதுக்குப்புறத்துல தான் அந்த வீடு காணப்படும். யாரு பார்த்தாலும் விளங்காத அளவுக்கு தான் அந்த வீடு, அந்த வீட்டுடைய செட்டப் காணப்படும். அந்த வீட்டுல தான் இறைத்தூதர் என்ன செய்வாங்கன்னா ஆரம்ப கால இந்த இரகசிய தவ்வா வந்து மேற்கொள்வாங்க. அதாவது விருந்துகளை ஏற்பாடு பண்ணி அல்லது ரகசியமா ஆக்களை சந்திக்க வச்சு, இப்படியான ரகசியமா வந்து யாருக்கும் தெரியாத அமைப்புல வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா தாவா வந்து மேற்கொள்வாங்க. அன்றைய காலத்துல ரகசிய தாவால ஈமான் கொண்ட சமூகங்களாக நான் பார்க்குற நேரம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்றைய நேரத்தில் இஸ்லாத்தை தழுவி கொண்டாங்க. அதே போல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை தழுவி கொண்டாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை தழுவி கொண்டாங்க. சுஹைப் இப்னு சினான் ரூமி போன்ற சஹாபாக்கள் அன்றைய காலத்துல இரகசிய தவாவுடைய காலப்பகுதி கிட்டத்தட்ட 30 சுற்றமான பேர் வந்து இரகசிய தவாவுடைய காலப்பகுதியில் இஸ்லாத்தை அவங்க தழுவி கொண்டாங்க. இந்த விடயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த இடத்தை நான் போட்டிருக்கிறேன். 9வது சூறால 100வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், ஆரம்பமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரி முஹாஜிரீன்கள் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்து கொண்டு விட்டான், அதே போல அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டு விட்டார்கள். இந்த விடயத்தை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல வந்து முதலாவது இஸ்லாத்தை தழுவி கொண்ட அந்த சமுதாயத்தை இந்த இடத்துல புகழ்ந்து பேசி காட்டுறான். இது யாருன்னு சொன்னா இரகசிய தவாவுடைய காலப்பகுதியில் இஸ்லாத்தை தழுவி கொண்ட சமுதாயங்கள். அதே போல இன்னும் சொற்ப காலம் போகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தை இறக்குறான். அதாவது இரகசிய தவா போகக்கூடிய காலப்பகுதியில இன்னொரு வசனத்தை இறக்குறான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் 26வது சூறால 214வது வசனம். இது என்ன விடயம் என்று சொன்னால், அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி நீங்க பகிரங்கமாக தவா பண்ணுங்க. இந்த விடயத்தை சொன்னவுடன் வெளிப்படையான தாவா ஆரம்பிக்கப்படுகின்றது. அதான் 10 ஆண்டுகள். இந்த வசனம் இறங்கியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையில ஏறுறாங்க. மலை உச்சிக்கு ஏறி இந்த வசனத்தை அவங்க ஓதி காட்டுறாங்க. நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த வசனம் ஓதுறதுக்கு முன்னால எல்லா கோத்திரத்தையும் அழைக்கிறாங்க. பனு ஹாஷிம் கோத்திரமே வாங்க, அதே பனு முத்தலிப் என்ற கோத்திரம் வாங்க, இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தையும் இறைத்தது பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இப்ப எல்லா கோத்திரங்களும் உண்டாயின பிறகு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, நான் உங்களுக்கு இறைத்தூதா அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான், சிலைகள் எல்லாம் கடவுள் கிடையாது. இப்படி இந்த விடயத்தை சொல்ற நேரம் அந்த நேரத்தில் நபிகளுடைய உறவினராக இருந்தவர் தான் அபூ லஹப், மாமா என்ற உறவில் இருக்கக்கூடியவர்.
அப்ப அபூலஹப் என்ன செய்யறாருன்னா, முகம்மதே இதுக்கா நீ என்ன கூப்பிட்டீங்க, மண் எடுத்து நீ நாசமா போன்னு சொல்லி என்ன செய்யறாரு, மண் எடுத்து அப்படி எறிகிறாரு. இதனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை வசனத்தை இறக்குறான், தப்பத் யதா அபி லஹபி வதப், அபுலஹபுடைய 2 கைகளும் நாசமா போகட்டும் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், லஹப் என்ற சூறாவை இறக்குறான். நான் இதுவரையும் அந்த சூறாக்களை ஓதிக்கொண்டிருக்கிறோம், இதுவரையும் அவனுக்கு நாங்கள் பதுவா செஞ்சு கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னென்றால் மண் பொடி எடுத்து இறைத்தூதர் மீது எரிஞ்சது. அப்ப என்ன காரணம், வெளிப்படையா தாவா ஆரம்பிக்கிற நேரம் நபிகளாருக்கு எதிர்ப்பு ஆரம்பிக்கப்படுது. இப்ப இரகசிய தாவாவுக்கு எதிர்ப்பு வரல, ஏண்டா ரகசியம் நடக்கிறதால யாருக்கும் தெரியாது. ஆனா வெளிப்படையான தாவா பண்ணுகின்ற பொழுது எதிர்ப்பு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது வரக்கூடிய மிக முக்கியமான சவால் தான் முதலாவது நபியை பற்றி தவறான கருத்துகள் பரப்பப்படுது. அதுல மிக முக்கியமா நான் முதலாவது இகழ்ச்சி என்ற ஒரு பகுதியை நான் போட்டுகிறேன். இகழ்ச்சி என்று சொன்னால் நபிலார கேவலமாக சித்தரிக்கிறது. நபிலாரை பார்த்து பைத்தியக்காரன் சொல்றது, அதே போல அவர் ஜோதிடன், அதே போல அவர் பாசாங்கு செய்கிறாள், அதே போல ஒரு சூனியக்காரர், இப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த குறைசியல் வதந்தியை கிளப்பினாங்க. உதாரணமா ஹஜ்ஜுடைய அந்த காலப்பகுதியில ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வருவாங்க, ஹஜ்ஜுடைய சீசன். அப்ப வரக்கூடிய ஆட்கள் யாரும் முகம்மதை சந்திக்க கூடாது, இறைத்துவை சந்திக்க கூடாது. இதுக்காக வேண்டி என்ன செய்வானா, அபு லஹப், அபு ஜஹல், அதே போல வலித் இப்னு முகீரா, அதே போல அதாவது உமையா இப்னு ஹலஃப், இப்படியான பெரிய பெரிய குறைஷி தலைவர் என்ன ஒரு பிளேனை போடுவாங்கன்னு சொன்னால், அந்த காபாவுடைய அதாவது மக்காவுடைய வாசல நிற்பாங்க. வரக்கூடிய ஆக்களை பார்த்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, பெய்த்துறாதீங்க, இவர் ஒரு பைத்தியக்காரால், இவர் ஒரு ஜோதிடன், அதே போல சூனியக்காரன், நீங்க போய் அவர் பேச்சை நம்பிடாதீங்கன்னு சொல்லி வரக்கூடிய ஆக்களை இறைத்துதலை நெருங்க விடாம அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு தடையாக இருப்பாங்க. ஆனா அவங்க விளங்கி கொள்ளல, சொல்ற பொழுதுதான் மக்கள் எல்லாம் சந்திக்க போவாங்க. இப்போ ஒரு ஆளை நாங்க சொல்ல போனாதான் இந்த ஆளை சந்திக்கணும் என்ற ஆசை வரும். இப்ப இவங்க அந்த ஆளை பத்தி நெகட்டிவா, இறைத்துவ நெகட்டிவா சொன்னாலும் இப்படியான ஒரு ஆளை சந்திக்கணும் என்ற ஆசையை இவங்களை மறைமுகமா தூண்டிட்டாங்க. இப்ப மறைமுகமா தூண்டுற நேரத்துல தான் நாங்க வரலாற்றுல பார்க்கலாம், அன்றைய கால எஸ்ரீப் சொன்னா இப்ப மதீனாக்கு நாங்க சொல்லுவோம். இப்பதான் நான் மதீனா பேரை நாங்க சொல்றோம். இப்ப மதீனாவுடைய ஆரம்ப பேர் எஸ்ரீப். மதீனாவுல அந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தாக்கெல்லாம் வார நேரத்துல இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, என்னண்டா இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஒரு பைத்தியக்காரர், ஜோதிடன், சூனியக்காரர், நீங்க போகாதீங்கன்னு சொல்ற நேரம் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவரை சந்திக்கிறதுக்கு போவாங்க. அப்ப சந்திக்க போற நேரம் மதீனாவுல இஸ்லாம் தோற்றம், இஸ்லாம் வளர்ச்சி ஆறதுக்கு மறைமுகமான ஒரு காரணியாக இந்த காரணி மாறியது. இந்த விடயத்தை நான் வரலாற்று உடானாக பார்க்கலாம், நான் பின்னால் அதை பார்ப்போம். அதே போல் ரெண்டாவது சவாலாக உடலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாங்க. அதை குறிப்பா இறைத்துவை துன்புறுத்தல, ஏன்னா இறைத்துவை துன்புறுத்துவதற்கு தடையாக இருந்தது அபு தாலிப். அப்ப அன்றைய நேரத்தில் அபு தாலிப் இஸ்லாத்தை தழுவி கொள்ளல. அப்ப இஸ்லாத்தை தழுவாம இருந்ததாலும் அவர் என்ன செய்யல, இறைத்துவை விட்டு கொடுக்கவும் இல்லை. அப்ப இறைத்தூதர் அவர் தண்டிக்கப்படாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக யார் இருக்கிறார், அபு தாலிப் என்ற அந்த நபர் மிக முக்கியமான காரணியா இருக்கிறார். நபிகளுடைய சிறிய தந்தை சாச்சா என்றவரோடு இருக்கக்கூடியவர். ஆனா ஏனைய சஹாபாக்கெல்லாம் துன்புறுத்தப்பட்டாங்க. அதை குறிப்பா பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் ஒரு அடிமையான ஒரு சஹாபி. அப்ப இஸ்லாத்தை ஏற்ற ஒரு காரணத்தால என்ன செஞ்சாங்க என்றால், அந்த சஹாபியுடைய எஜமான் தான் உமையா இப்னு ஹலஃப் என்ன செஞ்சாருன்னா இந்த சுடு மண்ணில் போட்டு அவர் என்ன செஞ்சாங்க, சோதிச்சாங்க. அவர் சொன்ன அஹத் என்ற வார்த்தைக்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவன் தான் என்ற வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி சுடு மண்ணில் போட்டு அந்த சஹாபியை துன்புறுத்தின அந்த செய்தியை நாங்க ஹதீர்க்க ஊடாக பார்க்கலாம். அதே போல இஸ்லாத்துடைய முதலாவது ஷாஹிதான் சொல்லப்படக்கூடிய, முதலாவது ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணியா சொல்லப்படக்கூடிய சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கொலை செய்யப்பட்டதும் இந்த பகிரங்க தாவாக்கு பிறகு. அம்மார் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாய் தான் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க கொலை செய்யப்பட்டது எப்ப பகிரங்கமான தாவா பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டாங்கன்னா அவங்க கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட வரலாறுகளை நாங்க வரலாற்று ஊடாக பார்க்கலாம். அதே போல அடுத்தது சமூகத்திலிருந்து புறக்கணிப்பு செஞ்சாங்க, ஒதுக்கினாங்க. அதாவது பகிரங்கமா தாவா பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இப்ப இவங்க தான் இஸ்லாத்தை சொல்றாங்கன்னு தெரிப்பட்டு, அப்ப தெரிப்பட்ட இப்ப என்ன செஞ்சாங்க சொன்னா பனு ஹாசிம் என்ற கோத்திரத்தை இந்த ஷியாபு அபி தாலிப்னு சொல்லப்படக்கூடிய அபு தாலிப் பள்ளத்தாக்குல என்ன செஞ்சாங்க என்றால் அவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க, அப்படியே ஒதுக்கிட்டாங்க.
அப்ப அவங்கள்ட்ட வந்து பொருளாதார கொடுக்கல் வாங்க நடைபெறாது, திருமண பேச்சுவார்த்தை நடைபெறாது, உணவுகள் கொடுக்கல் வாங்க நடைபெறாது, யாரும் அவங்கள சந்திக்க இயலாது. இப்படி 3 ஆண்டுகள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வந்து அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்குல போட்டு அவங்க அந்த அந்த மக்களை வந்து அதாவது மக்களை வந்து சோதிச்சாங்க. என்ன காரணம்டா, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் ஆக்களை வந்து திசை திருப்பணும் என்ற காரணத்துக்காக வேண்டி அந்த கோத்திரமே என்ன செய்யப்பட்டிருந்தா வந்து சோதிக்கப்பட்ட அந்த வரலாறுகள் நாங்க மக்காவுடைய அந்த காலப்பகுதியில் நாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அது நடைபெற்றது. இது மிக முக்கியமான ஒரு சவால். அப்ப இந்த சவாலுடைய காலத்துல தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் மரணித்த அந்த செய்தியை வரலாற்று ஊடாக பார்க்கலாம். அதனால தான் ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டாக அந்த ஆண்டு வந்து பிரகடனப்படுத்தப்படக்கூடிய அந்த காட்சியை நாங்க வரலாற்றின் ஊடாக நாங்க பார்க்கலாம். இது எதிர்நோக்கிய மிக முக்கியமான ஒரு சவாலாக காணப்படுது. எப்ப பகிரங்கமான பிரச்சாரத்தை இறை தூதர் வந்து மக்காவுடைய காலப்பகுதி ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து மிக முக்கியமான சவால்களாக இந்த சவால்கள் வந்து காணப்படுகின்றது. அதே போல் அடுத்த கட்டம் இறை தூதர் அதிகமாக எண்ணின ஒரு பகுதி, அதிகமாக நம்பிக்கை வைத்த ஒரு பகுதி தான் தாய்ஃபுடைய பகுதி. அப்ப இறை தூதர் மிக முக்கியமாக நம்பிக்கை வைத்திருந்தா தாய்ஃபுடைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அங்க போய் நாங்க என்ன செய்வோம், இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்லி நபிகளுடைய நபித்துவம் 10வது ஆண்டுல வந்து என்ன செய்யறாங்கன்னா தாய்ஃபுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. அப்ப தாய்ஃபுடைய பயணத்தை மேற்கொள்ற நேரம் அந்த தாய்ஃபுடைய அந்த பகுதியில் இருந்த மிக முக்கியமான கோத்திரம் தான் பனு தகீப் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரம். அப்ப இந்த கோத்திரத்துக்கு ஆல்ரெடியா தகவல் வந்து விட்டது, இறை தூதர் என்ன செய்ய போறாரு, தாய்ஃபுடைய இடத்துக்கு வாராரு. அப்ப தெரிப்பட்டவரை இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இளைஞர்களையும் சிறிய குழந்தைகளையும் தூண்டி விடுறாங்க இவருக்கு தாக்குமாறு. அப்ப இறை தூதர் தாக்குமாறு என்ன செய்யறாங்கன்னா தூண்டி விடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா சிறிய குழந்தைகள், இளைஞர்கள், அதே போல தாய்ப்பு வாசிகள் இறை தூதர் கல்லால எறிகிறாங்க. அப்ப நோவினை செய்யறாங்க. அப்ப இரத்தம் சொட்ட சொட்ட என்ன செய்யறாங்க என்றால் இறை தூதர் தோட்டத்துல வந்து அடைக்கலம் அடைகிறார். அப்ப அந்த நேரத்தை கூட இறை தூதர் எப்படி துவா செய்யறாங்கண்டா, எந்த பலகீனம் அப்படிதான் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் எந்த பலகீனத்தையும் அதே போல என்னுடைய அந்த நடந்து கொண்ட முறையையும் நான் முறைப்பாடு செய்கிறேன் சொல்லி இறை தூதர் என்ன செய்யறாங்கண்டா தன்னுடைய இயலாம் என்று சொல்லி அவருடைய துவாவை அமைச்சு கொள்றாங்க. எப்ப அந்த மக்களுக்கு எதிராக இறை தூதர் துவா கேட்கல. ஏண்டா இந்த சந்தர்ப்பத்துல இப்ப எங்களுடைய நிலைமையை பார்க்குற நேரத்துல வந்து யாராவது எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க என்றால் அவருக்காக நாங்கள் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் பாவச்சுக்குள்ளதான் பார்ப்போம். ஆனா இறை தூதர் அப்படி ஒரு அமைப்பை கொண்டவர் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மீது அதிகமாக இரக்கம் கொண்டவர். அப்ப இந்த துவாவை கேட்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா மலைக்கு பொறுப்பான மலக்கையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, அதாவது தாயிஃப் என்ற பகுதியை வந்து 2 மலைக்கு மத்தியில தாயிஃப் என்ற பகுதி இருக்கிறது. நபியே நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னால் 2 மலையையும் அப்படி நாங்க சேர்த்தோம் என்று சொன்னால் தாயிஃப் என்ன செய்யும், அழிக்கப்பட்டு விடும். அப்ப நீங்க துவா கேளுங்க, அதை நாங்க செய்யறோம் என்ற அமைப்புல வந்து இந்த கோரிக்கையை என்ன செய்யறாங்க முன்வைக்கிற நேரம் இறை தூதர் சொல்றாங்க அவ்வாறு கிடையாது, இவங்க இஸ்லாத்தை தழுவாவிட்டாலும் இவருடைய பரம்பரை என்ன செய்யும் இஸ்லாத்தை தழுவும் என்ற அடிப்படையில் அந்த துவாவை கேட்கல் என்ற விடயத்தை நாங்க வரலாற்று ஊடாக நாங்க பார்க்கலாம். இது நபிகளுடைய அதாவது மக்காவுடைய காலப்பகுதி மிக முக்கியமான ஒரு சம்பவமா நாங்க பார்க்கலாம். அதே போல் இன்னொரு சம்பவம் தான் இஸ்ரா மியராஜுடைய பயணம். இந்த இஸ்ரா மியராஜுடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆமுல் ஹுசனுக்கு பிறகு, அதாவது துக்க ஆண்டு நாங்க ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மரணிச்ச மிக முக்கியமான ஆண்டு. அதே அபூ தாலிப் என்ற நபிகளுடைய சிறிய தந்தை மரணிச்ச ஆண்டு. அப்ப அந்த ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் இஸ்ரா மியராஜுடைய பயணம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 17வது சூராவுல 1வது வசனமா ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த விடயத்தை நான் ரெண்டு அமைப்பு நான் பார்க்கலாம். ஒன்று இஸ்ரா, அடுத்து மியராஜ். இஸ்ரா என்று சொன்னால் இறை தூதர் மக்காவுல இருந்து அதாவது பைத்துல் மக்தீஸ் சொல்லப்படக்கூடிய அதாவது பைத்துல் மக்தீஸை நோக்கி சென்ற ஒரு பயணம் தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து இஸ்ரா என்ற பயணம் சொல்லுவோம். அங்க நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து நபிமார்களுக்கும் இமாஜமா செய்த அதாவது ஜமாத்தா தொழிற்ச ஒரு நிகழ்வை நாங்க இஸ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. மியராஜ்னு சொன்னால் பைத்துல் மக்தீஸ்ல இருந்து விண்ணுலகம் நோக்கி பயணம் செய்த ஒரு நிகழ்வு தான் நான் மியராஜ்னு நான் சொல்லுவோம். இந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட வாகனம் புராக் வாகனம் என்று சொல்லப்படும். அல்லாஹு ஆலம் அந்த வாகனம் எப்படிப்பட்ட என்பது அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த வேகமெல்லாம் சொல்லப்படுகின்றது
உண்மை அந்த வாகனத்துடைய பண்பு படைத்தவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த பயணத்தின் ஊடாக என்ன செய்யறாங்கன்னா மியராஜ் அந்த வாகனத்தின் ஊடாக மியராஜுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த மியராஜுடைய பயணம் மேற்கொள்ள நேரம் ஒவ்வொரு வானங்களையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் 7 வானங்கள் காணப்படுகின்றன. முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிகளா ஸல்லல்லாஹு வரவேற்கிறாரு. 2வது வானத்துல வந்து ஈசா மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2வது வானத்துல இருக்கிறாங்க. அப்ப 2வது வானத்துல இருந்து நபிகளாரை வந்து வரவேற்கிறாங்க. 3வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதே போல் 4வது வானத்துல வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அது 5வது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதே போல் 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், இறுதி வானத்துல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைத்தூரை வரவேற்பதற்காக என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு நபிமார்களும் இருக்கிறாங்க. அப்ப இறுதியா ரப்புல் ஆலமீன் சித்ரத்துல் முன்தஹா என்று வரக்கூடிய அளவுக்கு இறைத்தூரை என்ன செய்யறாங்க, அந்த பயணம் செய்கிற அளவு மாற்றி கொடுக்குறாங்க. அப்ப சித்ரத்துல் முன்தஹா என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்யறாங்க. அங்க பயணம் செய்யற நேரத்துல தான் நாங்க தொழக்கூடிய தொழுகை கிஃப்டாக இறைத்தூதர் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அன்றைய நேரத்தில் தொழுகை வந்து ஐவேளை தொழுகையா கொடுக்கப்படல. அதை நான் விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பமா எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட முறையை நான் பார்க்கிற நேரம் ஆரம்பமா 50 வக்துகள் 50 நேரங்கள் கொண்ட தொழுகையா தான் ஆரம்பத்துல கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப 50 வேளை தொழுகை கொண்டு நபியும் வாராங்க. அப்ப அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 50 வேளை தொழுகை என்பது உங்களோட சமுதாயத்துக்கு கஷ்டம், நீங்க என்ன செய்யணும் குறைச்சு கொள்ளுங்க. அப்படி சொல்ற நேரம் குறைச்சுதான் 5 வக்துகளாக 5 நேரங்களாக மாற்றப்பட்டன. ஆனா 5 நேரங்களும் 50 நேர தொழுகையுடைய நன்மையை 5 நேர தொழுகைகள் பெற்றுத்தரும் என்ற ஒரு சுபசோனத்தையும், அதாவது ஒரு நன்மாராயத்தையும் அந்த வரலாற்று கூட நாங்க பார்க்கலாம். அதனால 50 வேளை தொழுகைக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அது 5 வேளை தொழுகைக்கு இறை தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிஃப்டாக கொடுக்குறான். அப்ப தொழுகை கடமையாக்கப்பட்டது மியராஜுடைய பயணம். இந்த விடயத்தை இந்த இடத்துல நாங்க பார்க்கலாம். அதே போல அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மியராஜுடைய பயணத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான 2 ஹிஜ்ரத்துடைய பயணங்கள் நாங்க பார்க்கலாம். அது முதலாவது ஹிஜ்ரத் வந்து ஹபஷாக்கு போறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஹிஜ்ரிக்கு முன்பு, அதாவது ஹிஜ்ரத் அதாவது இறுதியான மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்னுக்குத்தான் ஹபஷாக்கு என்ன செய்யறாங்க, நபிலா என்ன செய்யறாங்கன்னா வந்து ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. அதாவது ஹபஷாக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. அந்த இடத்துல நபிலார் போகவில்லை. அதாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் நபிலாருடைய சிறிய சாச்சாவுடைய மகனான அபூ தாலிப் என்ற அந்த சஹாபியுடைய தலைமையில வந்து என்ன செய்யறாங்கன்னா ஹபஷாவுக்கு வந்து ஹிஜ்ரத் போறாங்க. கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 15 எண்ணிக்கையிலான சஹாபாக்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. அப்ப காரணம் என்ன சொன்னால், ஹபஷா நாட்டுடைய தலைவரா நஜ்ஜாசி என்பவர் இருக்கிறார். நஜ்ஜாசி நல்ல ஒரு தன்மை உள்ளவராக இருப்பது வந்து இறைத்தூர் முன்கூட்டி அறிந்திருந்தாங்க. அதுல நீ ஹபஷாவுக்கு போங்கன்ற விடயத்தை வந்து இறைத்தூர் என்ன செய்யறாங்கன்னா சஜஷன் பண்றாங்க. அப்ப அங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. அந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்ற சஹாபி என்ன செய்யறாங்கன்னா நஜ்ஜாசி மன்னனுக்கு முன்னால சூரத்து மரியம் என்ற சூறா வந்து ஓதி காட்டுறாங்க. இந்த வரலாறு நாங்க அறிஞ்சொரு வரலாறு காணப்படுது. அது 2வது சந்தர்ப்பம் திருப்பி ஹபஷாக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. அதுல வந்து ஏற்கனவே விட 70 பேர் என்ன செய்யறாங்க, இதுல வந்து ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. இப்படியான விடயத்தை வந்து நான் ஹிஜ்ரத்துடைய பயணங்களை நாங்க பார்க்கலாம். அதே போல அடுத்து வந்து பைஅத்துல் அகபா அல் ஊலா, முதலாவது அகபா உடன்படிக்கை. இது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி, அதாவது நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தாவாவை பகிரங்கமா பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுல பல சவால்கள் வந்தது. அதுல முதலாவது சவால் தான் இறைத்தூரை பற்றி தவறான கருத்தை வந்து குறைஷிகள் பரப்பினாங்க. அப்படி பரப்புற நேரம் மதீனாவில் வந்த அந்த கூட்டத்துக்கும் என்ன செய்யப்படுது, இறைத்தூரை போய் தப்பான வார்த்தையை பரப்பப்படுகின்றது. அப்ப அந்த நேரத்துல வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இதுக்கு நாங்க போய் நபியை போய் முகமதை போய் சந்திப்போம் சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சந்திக்க போறாங்க. அப்ப சந்திக்கிற நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகபா உடன்படிக்கை தான் முதலாவது அகபா உடன்படிக்கை. கிட்டத்தட்ட 12 பேர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த உடன்படிக்கையில கலந்து கொள்றாங்க. அந்த உடன்படிக்கை கலந்து கொண்ட பிறகு இறைத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் என்ற சஹாபியை அவங்க மதீனாவுக்கு போற நேரம் அவங்களோட சேர்த்து இந்த சஹாபி அனுப்பி வைக்கிறாங்க குர்ஆனை கற்றுக் கொடுக்கும்படி. அதே போல 2வது அகபா உடன்படிக்கை நடைபெறுது. இது நடைபெற்று நீண்ட ஒரு 2 வருடத்துக்கு பிறகு நடைபெறுது. நினைக்கிறோம் வந்து நுபுவத் 12வது ஆண்டு பைஅத்துல் அகபா 2வது உடன்படிக்கை நடைபெறுது. அதுல கிட்டத்தட்ட 75 பேர் அன்சாரிகள் கலந்து கொள்றாங்க. அதுல 73 ஆண்களும் 2 பெண்களும் அதுல உள்ளடக்கப்படுறாங்க.
இப்படியான கலந்து கொண்டு என்ன செய்யுதுன்னா மதீனாவுல வந்து இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுகின்றது. இதுவரை நாங்க பார்த்த ஒரு விடயம்தான் மக்காவுடைய காலப்பகுதி. பெரிய ஒரு வரலாறு. ஆனா நாங்க சுருக்கமான விடயத்தை நாங்க பார்த்தோம். முதலாவது நபித்துவத்துக்கு முன்னால் இருந்த ஜாஹிலியா காலம். அதே போல 2வது பகுதி நாங்க பார்த்தோம். இஸ்லாம் இஸ்லாத்துக்கு பிறகு மக்காவுடைய காலப்பகுதி. அது எப்படி வஹி வந்து ஆரம்ப கட்டம் எவ்வாறு காணப்பட்டது? முதலாவது வஹி எந்த அடிப்படையில் காணப்பட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாள்ல எத்தனை தடவை சுய உருவத்தோடு நபிகளாரை சந்தித்திருக்கிறார்கள்? அதே போல அடுத்த கட்டம் வந்து பகிரங்கமான தவ பிரச்சாரம் மேற்கொள்கின்ற பொழுது ஏற்பட்ட சவால்கள், அதே மாதிரி இஸ்ரா மிஅராஜுடைய பயணம், ஹிஜ்ரத்துடைய பயணம், இப்படியான சில விடயங்கள் நாங்க சுருக்கமா பார்த்தோம். மதீனா ஹிஜ்ரத் செய்யப்பட்ட அந்த வரலாறை பேசுகின்ற பொழுது நேரம் நீடிக்கப்படலாம். அதனால இதோட நான் முடிச்சுக் கொள்றேன். அதே போல இதுவரை நாங்க பார்த்த விடயங்களுக்கான கேள்விகள் இன்றது போடப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான பதில்களை வந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆகிக் கொள்ளுங்க.